மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மத்திய அரசு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டு இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களை தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் கடந்த 2021 முதல் 23ஆம் ஆண்டு வரையான காலத்திற்கான நிதியை வழங்கவில்லை என கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டது. அதாவது மத்திய அரசின் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் பயிலும் மாணவர்களுக்கு சேர்க்கை கட்டணத்தில் 60% மத்திய அரசும் 40% மாநில அரசும் வழங்க வேண்டும். இந்த 25% இடஒதுக்கீடு மாணவர்களுக்கு இதுவரை கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கை தொடங்கவில்லை. எனவே தொடங்க உத்தரவிட வேண்டும் என கோரி கோவையைச் சேர்ந்த ஈஸ்வரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் வி. லட்சுமிநாராயண் ஆகியோருடைய அமர்வில் விசாரணைக்கு வந்த அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கினர் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 20% இடஒதுக்கீட்டு மாணவர்களுக்கு கல்வி கட்டணத்தில் 60% தொகையை மத்திய அரசும் 40% மாநில அரசும் வழங்க வேண்டும் எனவும், ஆனால் கடந்த 2021ஆம் கல்வியாண்டு முதல் 23ஆம் ஆண்டு கல்வியாண்டு வரை எந்த கட்டணமும் ஒதுக்கப்படவில்லை எனவும் 100% தொகையை மாநில அரசு வழங்கியிருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் மாணவர்களின் கல்வி விஷயத்தில் அக்கறை கொண்டுள்ள மாநில அரசு மத்திய அரசின் நிதி ஒதுக்காவிட்டால் என்ன நடவடிக்கை எடுப்பது என்பது குறித்து முடிவெடுக்க வரும் 28ஆம் தேதி கூட்டம் கூட்டியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்பதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனையடுத்து கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் சேர்ந்த மாணவர்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களை தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை நாளைக்கு தள்ளி வைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.